அனைவருக்கும் வணக்கம். ரத்தம் நம் உயிர் சேனல் என்பது ஒரு லெபார்ட்டரி சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா அன்புள்ளங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிராஸ் மேட்சிங் டெஸ்ட் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த கிராஸ் மேட்சிங் டெஸ்ட்னா என்னது, இந்த டெஸ்ட்டை எப்படி பண்ணணும், என்னென்ன மெத்தட்ஸ்ல எல்லாம் இந்த டெஸ்ட்டை பண்ணலாம், இந்த டெஸ்ட்டோட ரிப்போர்ட்ஸ் என்னது, மேஜர் கிராஸ் மேட்ச்னா என்ன, மைனர் கிராஸ் மேட்ச்னா என்ன, இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து எப்படி வந்தால் இந்த பிளட் வந்து அடைக்கலாம், ரிப்போர்ட்ஸ் எப்படி வந்தால் பிளட்டு அடைக்கக்கூடாது அப்படின்லாம் பார்க்க போகிறோம். இப்போ இந்த கிராஸ் மேட்சிங் அப்படிங்கும்போது ஷார்ட்டாக சொல்லணும்னா பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பிஃபோர், அதாவது ஒரு பிளட்டு வந்து அடைப்பதற்கு முன்னாடி பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான டெஸ்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் மேட்சிங் டெஸ்ட். இப்போ எல்லாருக்குமே தெரியும், இப்போ ஒரு பிளட் அடைக்கணும் அப்படின்னா சேம் பிளட் குரூப் தான் அடைப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். ஆமாம், சேம் பிளட் குரூப் தான் வந்து அடைக்கணும். ஆனாலும் வந்து இந்த கிராஸ் மேட்சிங் டெஸ்ட்டு எதுக்காக பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த டெஃபனிஷன், இந்த கிராஸ் மேட்சிங் டெஸ்ட்டோட டெஃபனிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி கிவன் டோனார் பிளட் இஸ் சேஃப் டு டிரான்ஸ்ஃபியூஸ் இன்டு எ கிவன் பேஷண்ட் டிபெண்ட்ஸ் நாட் ஆன் த குரூப்பிங் அண்ட் டைப்பிங் but on whether the two bloods are compatible, whether there is any agglutination or hemolysis when they are mixed together. அதாவது இந்த சேம் பிளட் குரூப் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டோனார்ட்டந்து ஒரு பேஷண்ட்ஸுக்கு பிளட்டை எடுத்து அடைக்கும்போது, இந்த பிளட்டு வந்து பேஷண்ட்டுக்கு உடம்புல கிராஸ் ஆகும்போது அங்கே எந்த ஒரு ரியாக்ஷனும் நடக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா, ஒரு அக்ளூட்னேஷனோ ஒரு ஹீமோலைசிஸோ அதாவது அந்த இரத்தம் சேர்ந்து பிடித்தலோ இரத்த சிதைவுகளோ அங்கே ஏற்பட்டு விடக்கூடாது. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிராஸ் மேட்சிங் டெஸ்ட்டை மிக மிக முக்கியமாக துல்லியமாக பண்ணுறதுக்கான காரணம். இப்போ வந்து சேம் பிளட் குரூப்பாக தான் இருக்கும், சேம் பிளட் குரூப் தானே, அங்கே என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு வந்து நம்ம இதை வந்து அசால்ட்டாக எடுத்துக்கவும் முடியாது. ஏன்னா வந்து பேஷண்ட்டும் சில நேரம் ஹெல்த்தியாக இருக்கலாம், டோனரும் ஹெல்த்தியாக இருக்கலாம். சில நேரம் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு வந்து ஏதோ ஒரு சிவியரான கண்டிஷன் இருக்கலாம். அப்படிப்பட்ட நேரத்துலையும் கூட பிளட் வந்து ஏற்றலாம். ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேம் பிளட் குரூப் ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு இரத்த சிதைவோ இரத்த உறைதலோ ஏற்பட்டு விடாமல் இருப்பதற்காக மிகவும் கண்காணிக்கப்படும். இந்த பிளட்டை வந்து ஏற்றுற டைமில் வந்து ரியாக்ஷன், பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் ரியாக்ஷன் ஏதாவது நடக்குதா அப்படின்னு கூட கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ இந்த முக்கியமான இந்த டெஸ்ட்டை வந்து பண்ணாதான் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டையே கொடுக்கவும் முடியும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் கிராஸ் மேட்ச், மைனர் கிராஸ் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2ஆ இதை பிரிப்பாங்க. இப்போ மேஜர் அப்படிங்கும்போது பேஷண்ட்டை குறிப்பிடுது, அதாவது பேஷண்ட், மேஜர், ரெசிபியன்ட் அப்படின்னு 3 வேர்டில் கூட இதை சொல்லிக்கலாம். இப்போ எந்த வேர்டில் சொன்னாலும் இது மேஜர் சைடை குறிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மைனர் கிராஸ் மேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோனார், அதாவது யார் கொடுக்குறாங்களோ அவங்கள மைனர் இல்லைன்னா டோனார் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இப்போ இந்த மைனர் கிராஸ் மேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் இந்த கொடுக்குறவங்களோட பிளட்டும் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஷண்ட்டோட பிளட்டையும் சேர்த்து மேட்ச் பண்ணுவாங்க. அங்கே கொடுக்குறவங்களோட ஆர்பிசி, கொடுக்குறவங்களோட சிரம் ப்ளஸ் இந்த ஏற்றுக்கிடுறவங்களோட ஆர்பிசி இதையும் செக் பண்ணி, மேஜர் சைடு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏற்றுக்கிடுறவங்க பேஷண்ட்டோட சிரம், இந்த கொடுக்குறவங்களோட ஆர்பிசி இதை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா செக் பண்ணி, இது வந்து கம்பேட்டிபிளாக இருக்குதா அப்படின்னு பார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டை கொடுப்பாங்க. இதுதான் இந்த மேஜர் அண்டு மைனர் கிராஸ் மேட்ச் அப்படின்னு முக்கியமாக சொல்லப்படுகிறது. இது வந்து ப்ரொசீஜர் சைடில் நம்ம மேஜர் கிராஸ் மேட்சையும் மைனர் கிராஸ் மேட்சையும் வந்து விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பிளட்டு வந்து நம்ம மேஜர் கிராஸ் மேட்ச் அண்ட் மைனர் கிராஸ் மேட்சை வந்து முடிச்சுட்டு பிளட்டை வந்து ஃபிட்டா இல்லை அன்ஃபிட்டா அப்படிங்கிற ரிப்போர்ட்டோட வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ரிப்போர்ட்டை வந்து கொடுக்குறோம். இதை பார்த்து தான் வந்து அவங்களுக்கு பிளட்டு ஏற்றக்கூடிய கண்டிஷனில் இருக்கா இல்லை இல்லையா அப்படிங்கிறதையும் வந்து தீர்மானிப்பாங்க. இப்போ இந்த பிளட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டோனார் சைடில் ஸ்க்ரீன் பண்ணுவாங்க. அதாவது சும்மா வந்து யாராவது வந்து கொடுத்துட்டு போக முடியாது பிளட்டை. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டோனார் சைடு ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஸ்டெப்ஸ் வந்து இந்த டோனாரை ஸ்க்ரீனிங் பண்ண வேண்டிய ப்ரொசீஜரே காணப்படுது. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டோனாரோட ஐடென்டிஃபிகேஷன், அதாவது அவங்களோட நேம், ஏஜு, ஃபாதர்ஸ் நேம், அட்ரஸ் இதையெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணப்படுகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி.
இவங்களுக்கு வந்து ஹெல்த்து காரணம், திரும்ப வந்து ரீசென்ட்டா இல்னஸ், அதாவது ரீசென்ட்டா பிளட் குடுக்குறதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது சுகம் இல்லாம இருந்திருக்காங்களா அப்படிங்கிறது, திரும்ப வந்து எனி ஆப்ரேஷன் ஏதாவது பண்ணியிருக்காங்களா, இதையெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா செக் பண்ணணும். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் எக்ஸாமினேஷன், அதாவது பிரஷர், டெம்பரேச்சர், திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, பல்ஸ் ரேட்டு, ஆக்ஸிஜன் அளவு எப்படி இருக்குது, ஒவ்வொரு பாடி ஆர்கனும் நல்ல கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு டாக்டர் வந்து இந்த பிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. அடுத்ததா 4வது பார்த்தீங்கன்னா, ஹீமோகுளோபின். இப்ப வந்து ரத்தத்தோட அளவு. ரத்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா, குறைந்தது 13 மில்லிகிராம் பெர்சன்டேஜாவது இருக்கணும். அவங்களால தான் வந்து இந்த பிளட்ட வந்து இன்னொருத்தருக்கு குடுக்க முடியும். அப்படிப்பட்ட வாய்ப்பு தான் இருக்கும். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, மலேரியல் டிசீஸ். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த மலேரியா தொற்று ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அடுத்தது எம்எஃப், மைக்ரோஃபிலேரியா, அதாவது அந்த யானைக்கால் சம்மந்தமா இப்படிப்பட்ட ஏதாவது தொற்று இருக்குதா அப்படின்னு கூட செக் பண்ணுவாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் ஃபார் ஹெப்பாடைட்டிஸ், அதாவது இந்த லிவர்ல ஏதாவது வைரல் தொற்று இருக்கா? அதாவது ஹெச்பிஎஸ்ஏஜி, பி வைரஸா, ஹெச்இவி, இ வைரஸ் இருக்கா, சி வைரஸ் இருக்கா, அப்படி ஏதாவது லிவர்ல தொற்று இருக்கா அப்படின்னு கூட என்ன பண்ணுவாங்கன்னா பரிசோதிப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அ பிலிரூபின், அதாவது இக்டரஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மெஷரிங் த அமௌண்ட் ஆஃப் பிக்மெண்ட் இன் த பிளட் மேட் அப் மோஸ்ட்லி ஆஃப் பிலிரூபின். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த இக்டரஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பிக்மெண்ட், இந்த பிலிரூபின் வந்து ஜாண்டிஸ் இருக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, ஜாண்டிஸ் இருக்கும். ஆனா வைரல் தொற்று இருக்காது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, ஹெப்பாடைட்டிஸ் அந்த வைரஸ் தொற்று இருக்கும். ஆனா ஜாண்டிஸ் நார்மலா இருக்கும். இப்படிப்பட்ட காரணங்கள் இருக்கான்னு பரிசோதிப்பாங்க. அடுத்ததா ஹெச்ஐவி தொற்று, அடுத்ததா ஹெச்சிவி ங்கிற தொற்று, இப்படிப்பட்ட வைரஸ் தொற்று, கொடிய நோய்கள் இருக்குதா அப்படின்னெல்லாம் பார்ப்பாங்க. இந்த 10 ஸ்டெப்பும் வந்து டோனார ஸ்க்ரீன் பண்ண பிறகு தான் வந்து டோனார் ஃபிட்டா இருக்கிறாங்க, குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ஒண்ணு குடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த டோனார்ட்டருந்து பிளட்ட எடுக்க முடியும். அதுக்கப்புறமா இந்த பரிசோதனைகளை எல்லாம் பண்ணி பேஷண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பிளட்ட ஏத்துவாங்க. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அடுத்ததா இந்த என்னென்ன மெத்தட்ஸு, எப்படி என்ன ப்ரொசீஜர் பண்ணணும், எப்படி இதில ரிசல்ட் வந்து இந்த ரிசல்ட்டுங்கிறது மிக மிக முக்கியம். ஏன்னா வந்து இந்த ரிசல்ட்ட வச்சு தான் என்ன பண்றாங்கன்னா, டாக்டர்ஸ் வந்து பிளட்ட குடுக்கலாமா இல்லையான்னு கன்ஃபார்மே பண்றாங்க. அதனால இந்த ரிசல்ட் மிக மிக முக்கியமான ஒரு ரிசல்ட். இப்ப ரிசல்ட் எப்படி குடுக்கணும், இதெல்லாம் நம்ம இப்ப பார்க்க போறோம். வாங்க இப்ப பார்க்கலாம். அடுத்ததா இந்த கிராஸ் மேட்ச் டெஸ்ட்டை என்னென்ன மெத்தட்ஸ்ல எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சலேன் கிராஸ் மேட்ச். அதாவது சலேனை யூஸ் பண்ணி பண்ணுறது. இது ஸ்லைடு மெத்தட்லேயும் டியூப் மெத்தட்லேயும் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அல்புமின் மெத்தடு, ஜெல் கார்டு மெத்தடு, எலக்ட்ரானிக் கிராஸ் மேட்ச்சு, அடுத்ததாக கூம்ஸ் கிராஸ் மேட்ச், இப்படி வந்து பல மெத்தட்ஸில் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம என்ன ப்ரொசீஜர் பார்க்க போகிறோம்னா, சலேன் கிராஸ் மேட்ச்சில் ஸ்லைடு மெத்தடில், அதாவது ஓப்பன் ஸ்லைடு மெத்தடில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ வந்து அடுத்த ஸ்டெப்பாக ப்ரொசீஜர் எப்படி இந்த ஓப்பன் ஸ்லைடு மெத்தடுக்கு பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். சலேன் கிராஸ் மேட்ச் டெஸ்ட்டில் ஸ்லைடு மெத்தடுக்காக ஒரு பேஷண்ட் வந்து 2 ml பிளட் எடுத்து 1 ml ரெட் கலர் டியூப்லேயும் 1 ml வயலட் கலர் டியூப்லேயும் எடுத்துக்கிட்டோம். டோனார்ட்டந்தும் 2 ml பிளட் எடுத்து 1 ml ரெட் கலர் டியூப்லேயும் 1 ml வயலட் கலர் டியூப்லேயும் எடுத்துக்கிட்டோம். இந்த ரெட் கலர் டியூப்பில் இருக்கிறது வந்து கிளாட் ஆகும், வயலட் கலர் டியூப்பில் இருக்கிறது கிளாட் ஆகாது. இந்த ரெட் கலர் டியூப்லேருந்து சிரத்தை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கிறோம். வயலட் கலர் டியூப்லேருந்து ஆர்பிசியை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு பிளட் கலெக்ஷன். அடுத்ததாக டேக் 2 டெஸ்ட் டியூப்ஸ் அண்ட் லேபல் பேஷண்ட் அண்ட் டோனார். ஆட் 20 to 30 drops of 5% saline in each test tube. இந்த 2 டெஸ்ட் டியூப் எடுத்து அதில் பேஷண்ட்டுன்னும் டோனாருன்னும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து 5% நார்மல் சலைனை 20 to 30 drops வரைக்கும் 2 டியூப்லேயும் வந்து நம்ம எடுத்துக்கணும். டெஸ்ட் டியூப்பில் சலைன் எடுத்ததுக்கு அப்புறமா 1 drop ஆஃப் பேஷண்ட் பிளட்டை பேஷண்ட் என்று மென்ஷன் பண்ணப்பட்ட டியூப்லேயும் 1 drop ஆஃப் டோனார் பிளட்டை டோனார் என்று மென்ஷன் பண்ணப்பட்ட டியூப்லேயும் வந்து எடுத்துக்கணும். எடுத்து வந்து நம்ம இப்படி டைல்யூட் பண்ணி பிளட்டை வந்து ரெடி பண்ணிக்கணும். இந்த டைல்யூட் பண்ண பிளட்டை வந்து நம்ம செல் சஸ்பென்ஷனாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்குறோம்.
அடுத்ததா மேஜர் கிராஸ் மேட்சுக்காகவும் மைனர் கிராஸ் மேட்சுக்காகவும் 2 ஸ்லேட் எடுத்துக்கிறோம். இதில் வந்து பேஷண்ட் சைடை மேஜர் கிராஸ் மேட்ச் டோனார் சைடை மைனர் கிராஸ் மேட்ச் நம்ம குறிப்பிடுகிறோம். இதில் வந்து பேஷண்ட் சைடுக்காக மேஜர் கிராஸ் மேட்சுக்காக பேஷண்ட்டோட 1 ட்ராப் ஆஃப் சீரம், அடுத்ததா டோனாரோட செல் சஸ்பென்ஷன் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லை சலைனில், அந்த செல் சஸ்பென்ஷன் எடுத்து மிக்ஸ் பண்ணணும். அடுத்ததா இந்த மைனர் கிராஸ் மேட்சுக்காக இந்த டோனாரோட சிரம் 1 ட்ராப்பும் பேஷண்ட்டோட செல் சஸ்பென்ஷன் 1 ட்ராப்பும் இதில் எடுத்து மிக்ஸ் பண்ணணும். இதுதான் மேஜர் கிராஸ் மேட்ச், மைனர் கிராஸ் மேட்ச் அப்படின்னு சொல்கிறோம். ஃபைனலாக இந்த மைக்ரோஸ்கோப்பிக் ஸ்லைடில் வந்து ஒரு கவர் கிளாஸை வந்து அப்ளை பண்ணி இதை வந்து மைக்ரோஸ்கோப்பில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். மைக்ரோஸ்கோப்பில் ஃபோக்கஸ் பண்ணும்போது இப்படி ஆர்பிசிஸ் எல்லாம் சிங்கிளாக ஒன்றுக்கொன்று சேராமல் தனித்தனியாக இருக்கிறத பார்க்க முடியும். இப்படி வந்து தனித்தனியாக இருக்கிறத பார்க்கும்போது இது வந்து கம்பேட்டிபிள் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கு ஏதுவாக நமக்கு அமைகிறது. இல்லை அப்படிங்கும்போது இந்த ஆர்பிசிஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு அக்ளூட்டினேஷனை ஃபார்ம் பண்ணியிருக்கும். இப்படி அக்ளூட்டினேஷனை ஃபார்ம் பண்ணிடுச்சுன்னா இது இன்கம்பேட்டிபிள் அப்படின்னு கூட நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ கம்பேட்டிபிள் அப்படிங்கும்போது இந்த ஆர்பிசி எல்லாம் இந்த பிக்சரில் பார்த்துக்கோங்க, சிங்கிளாக எல்லாமே பெர்ஃபெக்டாக தனித்தனியாக நமக்கு மைக்ரோஸ்கோப்பில் ஃபோக்கஸ் ஆகுது. இதுதான் வந்து ஒரு டோனார்ட்டந்து ஒரு பேஷண்ட்டுக்கு பிளட்டை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபோக்கஸ். அப்போ இதன் மூலமாக நமக்கு இந்த பேஷண்ட்டுக்கு பிளட்டை கொடுக்கலாம் அப்படிங்கிறது தெளிவாகிறது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரிசல்ட். இப்போ வந்து இப்படி ஆர்பிசி எல்லாம் தனித்தனியாக சிங்கிளாக இருந்துச்சுன்னா கம்பேட்டிபிள் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டை கொடுத்துக்கலாம். ஆர்பிசி எல்லாம் சேர்ந்து அக்ளூட்டினேஷன் ஆகிடுச்சுன்னா இன்கம்பேட்டிபிள் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டை கொடுத்துக்கலாம். இதுதான் வந்து ஃபைனலாக ரிசல்ட்டை வச்சு நம்ம பிளட்டு வந்து கம்பேட்டிபிள்னு இருந்துச்சுன்னா ஃபிட் ஃபார் டிரான்சிஷன், இன்கம்பேட்டிபிள் அப்படின்னு ரிசல்ட் வந்துச்சுன்னா அன்ஃபிட் ஃபார் டிரான்சிஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இப்படிப்பட்ட லெபார்ட்டரி வீடியோக்களுக்கு இணைந்திருங்கள் ரத்தம் நம் உயிர் சேனலோடு. ஓகே, பை.